நீங்கள் திருச்செந்தூர் கோவில் பற்றி சொன்னீங்க. அது கோவில் சிலைக்கு பின்னாடி ஒரு ஹோல் இருக்குது, கோபுர வாசல் சொன்னீங்க. வாசலில் அது நான் எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி அப்படிங்கிறது அது அடிக்கடி நான் போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. சிறு வயதில் நிறைய போயிருக்கேன். நீங்கள் சொல்லக்கூடிய இதை நான் காது வச்சு கேட்டிருக்கேன். ஓம் என்று கேட்டது. ஸோ பிரணவம் தான் ஓம் என்று பொருளா? உங்களுக்கு என்ன கேட்டதோ அதுதான் அது. உங்களுக்கு ஏதோ கேட்குது, உண்மையாக உங்களுக்கு என்ன கேட்டுச்சோ அதான் அதுக்கு பொருள். ஓம்னு கேட்டுருந்தா அது ஓம் தான் பொருள். சில பேருக்கு முருகான் கூட கேட்டிருக்கலாம், சில பேருக்கு வேறு வேறு கேட்டிருக்கலாம். யாருக்கு எப்படி கேட்டதோ அப்படி தான் அது பொருளாக எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பார்க்குற பொருள் ஒன்றும் கிடையாது. ஒருவருக்கு மஞ்சள் பிடிக்குது, ஒருத்தருக்கு நீளம் பிடிக்குது, ஒருத்தருக்கு வெள்ளை பிடிக்குது, ஒருத்தருக்கு கருப்பு பிடிக்குதுன்றதுனால பிடிக்கிற விதத்தில் தான் வண்ணம் இருக்குது. வண்ணம் என்னமோ வண்ணமாக தான் இருக்குது. அங்கே வாளாக தான் இருக்குது, அதில் கட்டமாக தான் இருக்குது. காது வச்சு கேட்கறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. அவருக்கு என்ன கேட்குதோ, நேர்மையாக உங்களுக்கு என்ன கேட்குதோ அதுதான் அதுக்கான உண்மையான பொருள். உங்களுக்கு ஓம்னு கேட்டிருந்தால் அதான் அதுக்கான உண்மையான பொருள். உண்மையிலே அப்படியானால் ஓம் என்ற சொல் தான் பிரணவமா? ஓம் என்ற சொல் பிரணவம் கிடையாது. அது ஒரு ஐடியாலஜி. ஒரு மாட்டு வண்டியை மாட்டுக்கார இன்னும் ஓட்டினாங்க. எப்படி நீங்கள் எழுதுவீங்க? நான் சத்தம் கொடுத்த மாதிரி நீங்கள் சத்தம் கொடுக்க முயற்சி செய்யலாம், எழுத முடியுமா? சில சத்தங்களை எழுத முடியாது. ஏதோ ஒரு சத்தம் அது எழுத முடியாதனால ஓம்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது எழுத முடியாத ஒரு சத்தம். ஓம்ன்றது நீங்கள் பிரணவம்னா நீங்கள் ஓம் தான் உச்சரிக்கிற மாதிரி கிடையாது. அது அப்படின்றதுக்கு இக்கு போட்டி லீ போட்டி இட்டு போட்டிருக்கலாம், இல்லை இக்கு போட்டி இசு போட்டி எச்சி போட்டிருக்கலாம், ஏதோ ஒன்று போட்டிருக்கலாம். பட் சத்தத்தை கேட்டால் வழி அது சரியாக தெரியாது. அதனால் சரியான சத்தத்தை கேட்டுருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் இதை ஓம் தான் சொன்னால் அதுக்கு என்ன துணை போன மாதிரி ஆகிடும். பட் அவங்களால இவ்வளோ தான் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிக்கிறாங்க. ஆனால் அது கேட்கக்கூடிய சத்தம், சொல்லக்கூடிய சத்தம் இல்லை. அப்போ பிரணவ மந்திரம் என்கிறது வேறா? பிரணவ மந்திரம் வேறன்னா நீங்கள் என்ன வேறு அர்த்தம் சொன்னீங்கன்னா வேறு ஏதோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை. வேற தான் இருக்கா? ஓம் தான் சொல்ல முடியாமல் சொல்கிறாங்க. ஓ, ஓம்னு நீங்கள் கரெக்டாக மீனிங் பண்ண முடியாது. எப்படி சொல்ல அது புரிய வரலையே. வான்ற வார்த்தையில் பல காரணம் இருக்குது. கொலை பண்ணவா, சாவடிக்கவா, இல்லை பேசவா, சாப்பிடவா, அழவா, சிரிக்கவா, இப்படி வான்ற ஒரு வார்த்தை இப்படி எவ்வளோ இருக்குது. ஓம் அப்படின்னு ஒன்று, அது சத்தம், அது ஒரு மந்திரம், அது காதில் கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது விளக்க முடியாதனால அதை ஓம்னு நிறுத்தி வச்சுக்கிறாங்க. நீங்கள் அது ஓம்னு விளக்க முடியாமல் சில பேர் பிரிச்செல்லாம் பார்த்துக்கிறாங்க. அகரம், உகரம், மகரம் இப்படிலாம் சொல்லி வச்சு சில உடம்பெல்லாம் படங்கள்லாம் வரைஞ்சி இங்கே ஆ வருது, இங்கே ஊ வருதுன்னு ஹவும். ஓமுக்குன்னா ஆக்சுவலாக ஓம் கிடையாது, இப்படி சொல்கிறவங்க ஹவும் இப்படிலாம் பயிற்சி கொடுக்கணும்னு கூட இருக்கிறாங்க. நான் அதை கொச்சப்பத்தவோ நெக்கல் அடிக்கோ நான் வரல. ஆக்சுவலாக என்னுடைய சேனலில் நிறைய நெக்கல் வச்சுருப்பேன். இந்த இவங்க நண்பர்கள் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக. ரெண்டாவது பொறுப்பு அவங்களே ஏஜியும் வச்சுருப்பாங்க போட்டு. எங்கள் பேட்டியாளரோட பொறுப்பெல்லாம் எங்களுக்கு கிடையாது, எல்லாம் அவர் பேசுட்டு அவங்க நாம் நீங்கள் நான் பேசி அதை இதை சொன்னேன் ஆமாம் பொறுப்பு ஆகுதுன்னு சொல்லி நல்லாவா இருக்கு. இது வரைக்கும் செய்யலை சாமி. அது இது நல்லது. ஆனால் செஞ்சாலும் நமக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ஏன் வேலை இல்லை. அதனால் அப்படி இல்லை. அது ஓம்னு சொல்ல முடியாமல் சொல்லிக்கிறாங்க. வேறு ஒன்றான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. கேட்டால் தான் அதான் உண்மை. நான் இப்போ சொன்னேன் ஓட்டையில் இவர் கேட்டார் ஓம் கேட்டுக்குது. நீங்கள் போய் கேளுங்க. அதர்வைஸ் அது உண்மை கிடையாது. இவர் சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்கள் போய் அங்கே போய் கேளுங்க. அவங்களுக்கு வேறு மாதிரி உம்முன்னு கூட கேட்கலாம், இல்லை இம்முன்னு கூட கேட்கலாம். கேட்டு நேர்மையாக கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. இல்லை நேர்மையாக இங்கே ரெண்டு சந்தர்ப்பம். இப்போ சொல்லும்போது சொன்னீங்க அகர உகர மகாரம்னு. இந்த அகர உகர மகாரத்தை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். அகர உகர மகாரன்றது விளக்கியெல்லாம் சொல்கிறது இல்லைங்க. ஒரு சத்தம் எப்போதும் கேட்டுக்குது. அது பிரளய காலத்திலேருந்தே இருந்துன்னு இருக்குது. எப்போதும் நிலையானது. நிற்கினும் நடக்கினும் கிளேசமுற்றிருக்கணும் இடைவிடாத நாதம் சங் எப்போதும் ஒலிக்குமே. அந்த பஞ்சபாண்டவர்கள் சண்டைக்கு போகும்போது அந்த மனிதன் சங்கை ஊதுறதா ஒரு கதை வச்சு ஊன்னு எப்போ பாரத போர் நடக்குது அப்படின்னோடனே சங்கை வச்சு ஊதுறது. பெருமாள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சங்கு ஒரு பக்கம் சக்கரம் வச்சுருக்கிறத பார்க்கலாம். சங்கு சக்கரத்தை தாண்டி சிவன் பார்த்தீங்கன்னா ஒரு உடுக்க வச்சுருப்பாரு. உடுக்க சத்தம் கேட்குதா அப்படின்ற மாதிரிலாம் உடுக்க வச்சுருக்கிறது ஒன்று இருக்கும். இது மாதிரி சத்தங்களை இவங்க புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அப்படி சொன்னுக்கிறாங்க. வாயை திறந்தா மூணுன்னா உம்மு அப்படின்னுவோம். போது இம்மு சொல்லிட்டு ஊவும் சொல்லுவோம். வாயை திறந்தா மூணுன்னா இம்மு, இடையில இருக்குது ஊ. இப்போ இடையில இருக்கிற ஊவை கடைசியில் தள்ளி அகரம் அகர உகரம் அப்படின்ட்டாங்க. புள்ளி வைக்கணும்.
ஓமை இப்படி எழுத மாட்டாங்க. ஓ போட்டு பக்கத்தில் ஈமை போட்டு எழுதுறது இல்லை. ஓவை போட்டு நடுவில் புள்ளி வச்சுருப்பாங்க. ஓவை பார்த்தீங்கன்னா விநாயகரோட துதிக்கை மாதிரிலாம் இருக்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. பட் பிரணவ மந்திரத்தை நீங்கள் கேட்கணுன்னா, உங்கள் பிரணவ மந்திரம் உங்களுக்கு கேட்கணுன்னா உங்கள் பிரம்மனை நீங்கள் சரிப்படுத்தணும். பிரம்மனை சரிப்படுத்தணும்னு முருகன் கிட்ட போகணும். முருகன் கொட்டி வித்தாண்டா அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அப்போ உங்ககிட்ட தான் எல்லா விஷயமும் இருக்குதுன்னா, ஆமாம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் ஒரு தெளிந்த குருக்கிட்ட போய் கேட்டால் ஒழி இது புரியுது இல்லை. ஊரில் எல்லாருமே குருன்னு ஊரை சுற்றி நிற்பான். அது உங்கள் பிரச்சனை. ஆனால் ஒரு மதத்துக்குள்ளவும் ஒரு தத்துவார்த்தமான விஷயம் இருக்குது. இந்த சத்தத்தை பைபிளில் வேறு மாதிரி சொல்லி வச்சுக்கிறாங்க. பேதூர் மரங்களையும் லெபனானின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாய் முறிக்கின்றது அப்படிலாம் பாட்டு எழுதி வச்சுருப்பாங்க. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வல்லமையான சத்தம் தான் அந்த பேர் பிரணவம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நபி சொல்லியே சொல்லியிருப்பார், என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் இசையமைக்கக்கூடாது, தடை செய்யப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு இசை தடை பண்ணது. அவங்க அந்த மதம் ஓதும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுலாம் பண்ண மாட்டாங்க. அந்த வார்த்தையிலே இசையாக தான் இருக்கும். நீங்கள் காலையில் அந்த ஆர்னை கற்றும்போது பேசும்போது அந்த ஒலிக்கும் போது நீங்கள் கவனிக்கலாம், அது ஒரு ரிதம் இருக்கும். ஸோ அந்த ரிதத்துக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. எல்லா கோயிலையும் பெல் வச்சுருப்பாங்க. மாதா கோயிலையும் பெல் வச்சுருப்பாங்க, நம்ம ஊர் கோயிலையும் பெல் வச்சுருப்பான். வெங்கலத்தை வச்சு நாக்கு வச்சு டொங்குன்னு ஒரு தட்டி நிறுத்துவாங்க. புத்தர் கையில் ஒரு பாத்திரம் வச்சு கொய்யும் சுற்றி நிற்பாங்க. இந்த மாதிரிலாம் அந்த பிரணவத்தை புரிய வைக்கிறதுக்காக நிறைய பேர் பல விதத்தில் புரிஞ்சிருப்பாங்க. பொதுவாக ஞானிகளுக்கு காது பெருசாக இருக்கும், பணம் ஒரு பெருசாக வந்து வச்சுருப்பாங்க. யானைக்கும் காது பெருசுன்றதுனால யானையாக வச்சுருப்பாங்க விநாயகரை. ஸோ அந்த சத்தத்தை பல கோணங்களில் பல பேர் பல விதமாக சொல்லிடுறாங்க. என்னன்னா இப்போ அற்பம் அவன் புக்குங்களை ஃபஸ்ட்டு ஞானி ஆகிட்டேன்னு சொல்லி ஆன்றது இந்த மாதிரிலாம் தமாஸ் பண்ணுகிறாங்க. இது தமாஸ் பண்ணுற விஷயம் இல்லை. நிஜமாகவே ஒரு மனிதனுடைய உள்ளேருந்து புரிஞ்சுக்கிற அல்லது கேட்குற ஒரு சத்தம் எல்லாருக்கும் அது சாத்தியம். அதுக்கு கறி சாப்பிடு, மீன் சாப்பிடு, வெள்ளை சட்டை போட்டுக்கோ, கருப்பு சட்டை போட்டுக்கோ, சடங்கு வச்சுக்க அப்படிலாம் இல்லை. கற்றதுனால் ஆய பயனேற்கொள்ளும் வாளறிவான் நற்றால் தொழாரேடி. உண்மை புரிந்த ஒரு மனிதன் காலில் போய் காலில் ஒன்றுன்னு அவசியம் இல்லை, எனக்கு கூலி கொடுத்தா போதும். நான் உன்னை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றதுனால தான் கூலி கேட்குறேன். நான் கூலிக்கு மாறடிக்கிறவன். முயற்சி பண்ண நல்லா இரு. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம்பி ஜெயம் ஃபவுண்டேஷன், சாய் தர்மா ட்ரஸ்ட், இவங்க மூலமாக எல்லாரும் உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கரத்தை கொண்டோமே, நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே, கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையை கண்டோமே, பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவரே, தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேஷு பேசுகிறேன். கனடாவில் வசிக்கும் ஈழத்தை சேர்ந்த உதயகுமார் அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அரிசி, பாய், தலகாணி இதெல்லாம் கொடுத்து உபகாரம் பண்ணியிருக்காரு. எங்கே போனாலும் ஏழைகளுக்கு பண்ணுறது மிகப்பெரிய தர்மம். கோடி கோடியாக கொண்டு போய் எங்கெங்கேயோ கொட்டுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். ஏழைகளுக்கு கொடுத்தா அது ரொம்ப புண்ணியம். அப்படி கொடுக்க முடியாது. யார் யார் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களால் முடிஞ்சால் நேரடியாக எங்கே வேணாலும் கொடுங்க. அப்படி வேற யாராவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா, சாய் தர்மா ட்ரஸ்ட் இருக்கு. பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே, கல்வி சேவைக்கு கலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே, மருத்துவ உதவிகள் செய்தே நாளும் காப்பாய் எங்களையே, என்றும் காப்பாய் எங்களை.